பாருங்க, மந்திரம், யந்திரம், தந்திரம், இந்த 3 வழியா மனிதர்களால இறைவனை நெருங்க முடியும். 4வது ஒரு வழி இருக்கு, அது சித்தர்களால முடியும். 5வது ஒரு வழி இருக்கு, அது ஞானிகளால முடியும். நல்ல கிடைக்கும். சித்தர்கள் வேற, ஞானிகள் வேற, அப்புறம் ரிஷிகள், முனிவர்கள், இந்த மாதிரி பல இது இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது பார்த்தா மந்திரம், தந்திரம், யந்திரம். சரிங்களா? இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, தியானம். அதுவும் எல்லாருக்கும் போயிடாது. நீங்க உங்க மனம் அடங்குனா, உங்க மனம் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மந்திரம் இருக்குல்ல, இந்த ஆறுமுகம் வழியில ஒரு மந்திரம் நான் சொன்னேன், அதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்லணும் உத்தரவே வரல. இது யாரு சொன்னான்னு எனக்கு தெரியாது, ஏதோ இதுல படிச்சேன், சொன்னேன். பெருசா போயிட்டே இருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 11 பேர் இந்த மந்திரத்தை உரிமை கொண்டாடாங்க என்கிட்ட. ஒருத்தங்க, உங்களை நான் பார்த்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஏங்கன்னு, நான் சொன்ன மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிட்டீங்க, பெரிய சந்தோஷம் அப்படின்னாங்க. அம்மா, ஆல்ரெடி ஒருத்தர் நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு, இது என்னங்கம்மா தெரியல. என்ன இல்லைங்க, நான் 2008லயே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாதிரி பல இது இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு தான் இது கிரெடிட் அப்படின்னு கிடையாது. நீங்க யார் சொல்லியிருந்தாலும் சரி, முருகனோட அருள் இருக்கு அவங்களுக்கு. இந்த மந்திர